यस्या भवद्भक्तजनार्तिहन्तुः पितृत्वमन्येष्वविचार्यतोऽन्नं स्तम्भेवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीं नृसिंहं शरणं प्रपद्ये। श्रीवासरङ्गपतिवीररघुद्वहादिवेदान्तसंविवरैर्गुरुसार्वभौमैः सम्प्रेक्षितं करुणया परिपूर्णबोधं श्रीरङ्गनाथषडगोपं भजामः। श्रीरङ्गवीररघुपुङ्गववेदमौलिगुर्वीडितीन्द्रकरुणापरिणामबोधं शेषाचले शिरभूतिजशास्त्रबन्धं शेषाद्रिनाथगुरुवर्यमां प्रपद्ये। वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमणवद्यगुणम्बुदाग्र्यं नारायणाद्यैतिदुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथगिरिशेखरमाश्रयामः। இன்றைய தினம் இந்த யோகா அப்படிங்கிறது உத்தேசித்து பண்ணக்கூடியதான இந்த 10 நாள் ஒர்க் ஷாப்பில் கடைசி தினம். இதில் பெரிய விஷயம், இந்த யோக சூத்திரத்தினுடைய சூத்திரங்களுக்கு அர்த்தங்களை தெரிஞ்சுக்கிறதுன்றது இந்த மாதிரியான ஒரு அவகாசம் வேற எங்கேயும் அமையாது. அதை சரிவர உபயோகப்படுத்துறதுன்றது ரொம்ப அவசியம். அதில் இன்று நிறைவு நாள். இதில் மீதி இருக்கிற சூத்திரங்களுடைய அர்த்தத்தை பார்த்துள்ளலாம். அதாவது இப்போது இதற்கு முன் 35வது சூத்திர பர்யந்தம் என்ன சொன்னா அப்படின்னாக்கா, யமம் நியமம் ஆகிற 2 அங்கங்களை பற்றி சொல்லிட்டு, அவைகள்லாம் எதனால் சித்திக்கும், அது சித்திக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறதெல்லாமும் சொல்லிட்டு வரான். அவைகளினுடைய தாக்கத்தை தடங்கெல்லாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதையும், பிரதிபக்ஷ பாவனம் அப்படிங்கிறத சொல்லி சொன்னான். பிறகு போன சூத்திரம், அதாவது 35வது சூத்திரத்தில் அஹிம்சா சித்தி, அஹிம்சையை கடைபிடித்தால் என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறத சொன்னேன். வைரத்தியாகா, அஹிம்சையை நாம் கடைபிடிச்சோம்னாக்கா எந்த ஒரு பிராணி மீதும் பகைமைத்தனம் அது இல்லாததாக நமக்கு சித்திக்கும் அப்படிங்கிறத சொன்னேன். ஏன்னா அஹிம்சா சத்திய அஸ்தேய பிரம்மச்சரிய அபரிக்கிரகா யமாக, இவைகள் யமங்கள். அதில் நாம் அஹிம்சையை கடைபிடிச்சோம்னாக்கா என்ன பலன் அப்படிங்கிறத போன சூத்திரத்தில் சொன்னோம். அடுத்தது சத்தியம். சத்தியம்னாக்கா மனதாலும் வாக்காலும் உண்மையையே பேசி கடைபிடிப்பது அப்படின்னு சொன்னோம். அவ்வாறாக நாம் சத்தியத்தை கடைபிடித்தோமேயானால் என்ன பலன் கிட்டும் அப்படிங்கிறது தான் 36வது சூத்திரம். சத்திய பிரதிஷ்டாயாம் கிரியா பலாசிரயத்துவம். சத்திய பிரதிஷ்டாயாம், சத்தியத்தை கடைபிடிக்கும் பட்சத்தில், சத்தியத்தை உண்மையையே பேசுவது அப்படிங்கிற ஒரு விரதத்தை கடைபிடிக்கும் பொழுது என்ன பலன் அடையலாம் அப்படின்னாக்கா, இந்த சத்தியத்தை உண்மையையே பேசிபவனுடைய சொல்லானது எல்லா இடத்திலேயும் மதிக்கப்படும். அவனுடைய சொல்லுக்கு தனி ஒரு மதிப்பானது உண்டாகும். அவனுடைய சொல்லுக்கு அவ்வளோ ஒரு பவர், அப்படிப்பட்டதான ஒரு சக்தி அவனுடைய சொல்லுக்கு வந்தடையும். இது யாருக்கு வரும்னாக்கா, வெறும் சத்தியத்தையே அசத்தியம் உரைக்காமல் சத்தியத்தை மாத்திரமே பேசுபவனுக்கு இவ்வாறான ஒரு பலன் கிரியா பலாசிரயத்துவம். அவன் சொல்லிய சொல் அதுவாகவே நடந்தேறும். அதாவது ஒரு ஆசீர்வாதம் பண்ணாலும் இப்படி ஆகட்டும் அப்படி இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சொல்ல சொன்னான்னாக்கா, சத்தியத்தையே கடைபிடிப்பவருடைய சொல்லானது அதை செயலிலேயும் நடத்துவதற்குண்டான சக்தியை அந்த சொல்லுக்கு, அந்த சத்தியத்தை கடைபிடிப்பவர்களுக்கு பலனாக அமையும். அப்படின்னாக்கா சத்திய பிரதிஷ்டாயாம் கிரியாபலாசிரயத்துவம். சத்தியத்தை கடைபிடிப்பவர்கள் அவர்கள் உரைக்கும் சொல்லானது
நடைமுறையிலேயும் நடந்துவிடும். அந்த சக்தியை உடையவர்களாக ஆவார். இதுதான் அந்த சத்தியத்தை கடைபிடிச்சோன்னாக்கா அது என்ன பலன்றது சத்திய பிரதிஷ்டாயாம் கிரியாபலாசிரயத்துவம் அப்படின்னு சொன்னார். அடுத்ததான 37வது சூத்திரம் அஸ்தேயம். அஹிம்சா சத்திய அஸ்தேயம். இந்த 3வது அஸ்தேயம்னாக்கா பிறர் பொருளின் மீது ஆசைப்படாமல் இருத்தல், பிறர் சொத்தை அபகரிக்காமல் இருத்தல் அப்படிங்கிறது தான் அஸ்தேயம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கடைபிடிப்பவனுக்கு என்ன பலன் வரும் அப்படின்னாக்கா அஸ்தேய பிரதிஷ்டாயாம் சர்வரத்னோபஸ்தானம். சர்வரத்னோபஸ்தானம் அப்படின்னாக்கா வைர வைடூரியங்கள் ரத்தனங்கள் இவைகளுக்கெல்லாம் இருப்பிடமாக ஆவான் அப்படின்றது. அதாவது பிறர் பொருளின் மீது அதிகமாக பேராசை கொள்ளாமல், அபகரிக்க வேண்டும் நினைக்காமல், பிறர் சொத்தை தான் அடையணும்னு நினைக்காமல் இருப்பவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் வரும்னாக்கா சர்வரத்னோபஸ்தானம். பூமியில் உள்ள எல்லா விதமான ரத்தினங்களுக்கும் இவனிடத்தில் இருப்பிடம், அதாவது இவனை தேடி வருமா. அப்படிப்பட்ட ரத்தினங்கள் எல்லாம் இந்த அஸ்தேயத்தை கடைபிடிப்பவர்களுக்கு அது ஒரு வியாக்கியானத்தில் ஒரு கதை ரூபமாக சொல்லியிருக்கா. ஆசைப்பட்டவாளுக்கு ஒரு பொருளும் கிடைக்காமல் ஆசைப்படாமல் பொறுமையாக இருப்பவனுக்கு எல்லா விதமான செல்வங்களும் கிடைக்கும்ன்றது தான் அந்த கதையினுடைய ஸ்வரூபம். அந்த கதை மூலியமாகத்தான் இந்த அஸ்தேய பிரதிஷ்டாயம், அந்த அஸ்தேயத்தை கடைபிடிப்பவர்களுக்கு எல்லா விதமான செல்வங்களும் வந்து சேரும் அப்படிங்கிறத அந்த சூத்திரத்தில் சொன்னார். பிறகு அகிம்சா சத்திய அஸ்தேய பிரம்மச்சரியம். பிறகு பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பவர்களுக்கு என்ன லாபம் அப்படின்னாக்கா பிரம்மச்சரிய பிரதிஷ்டாயாம் வீரிய லாபா. பிரம்மச்சரியத்தை பிரம்மச்சரியம்னா ரகசிய இந்திரியங்கள் அவைகளை அடக்குவது அப்படிங்கிறது பிரம்மச்சரியம். அப்படி பண்ணாக்கா இவாளுக்கு என்ன பிரயோஜனம், யோகிகளுக்கு என்ன பிரயோஜனம், விவேக கியாதிகள் அடைந்தவர்களுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னாக்கா மேலும் மேலும் தனது சரீரம் வீரியத்தை அடையும். யோகம் செய்வதற்கோ இல்லை அந்த சரீரம் இருந்தால்தான் அவளால் யோகத்தை கடைபிடிக்க முடியும். ஆனால் தபசப்தத்துக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது காய பரிசோஷனம் தபஹான்னு சொல்கிறான். யோகிகள்லாம் பார்த்தோம்னாக்கா ரொம்பவும் ஒல்லியாக உடம்பு ஒட்டி போய் அது என்ன அவளுடைய மோட்சம் என்னன்னாக்கா இந்த சரீரம் தானாகவே மறையும், அழியக்கூடிய நிலை வந்ததுன்னு தான் மோட்சம். அவள் சரீரத்தை காப்பாற்றணுன்னோ சரீரத்தை போஷிக்கணும்னு எதுவும் பண்ண மாட்டான். ஆனால் இந்த இடத்துல நம்ம அந்த மாதிரி இருந்துட்டோம்னாக்கா அங்கங்களை அனுஷ்டிக்கிறதுக்கு சரீரம் ஒத்துழைக்கணுமா இல்லையா? அப்போது யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான ஆகிய 8 அங்கங்களை அனுபவிப்பதற்கு இந்த சரீரம் அதற்கு ஒத்துழைப்பதற்கு தகுந்தவாறு இருக்கணுமா இல்லையா? அதனால் தபசப்தத்துக்கு முன்னாடி பிரம்மச்சரிய குருசேவா சத்தியவதன மௌனாகார சுவாசிரம தர்ம துவந்தசகம் அப்படிங்கிற அர்த்தத்தை தான் இங்கே அங்க அனுஷ்டானங்களை அனுஷ்டிப்பதற்கு ஏற்றவாறு தபசப்தத்தை இந்த இடத்துல சொன்னான். அதனால தான் பிரம்மச்சரிய பிரதிஷ்டாயாம் வீரிய லாபா. பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கும் பட்சத்தில் உடலில் அதிகமான சக்தி, அதாவது வீரியம், ஒப்புயர்வற்ற சாமர்த்தியமானது இந்த இவனுக்கு கிடைக்கிறது. யார் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறாளோ அவளுக்கு வீரிய லாபகா, அளவற்ற சக்தியானது அவளுக்கு கிடைக்கிறது. அதுதான் இந்த பலன். அதைத்தான் இந்த சூத்திரத்தில் சொன்னார். அடுத்த சூத்திரம் கடைசி அபரிக்கிரகம். அந்த அபரிக்கிரகத்துக்கு அனுஷ்டிப்பதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னாக்கா அது இந்த சூத்திரத்தில் சொல்லப்படுறது. அபரிக்கிரகஸ்தைரியே ஜன்ம கதந்தா சம்பூதா அப்படின்னு சூத்திரம். அபரிக்கிரகஸ்தைரியே ஜன்ம கதந்தா சம்பூதா. அபரிக்கிரகம்னா என்ன? தேவையில்லாத கைவல்யம் சமாதி இவையாகிற விஷயங்களை தவிர்த்து
வேறு விஷயத்தில் ஈடுபடாமல் இருத்தல், இல்லை ஸ்வீகரித்து கொள்ளாமல் இருத்தல். பிற விஷயங்களில் நாம் பிரவர்த்தி சொன்னதை நான் அதை கிரகிக்க முடியும். ஒன்று பிரவர்த்திக்காமல் இருக்கிறதுன்ற அர்த்தத்துலேயும் சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல பரிக்கிரகம் இல்லாதது, அதாவது எடுத்துக்கொள்ளாதது, வெளி விஷயங்களை வாங்கி கொள்ளாதிருத்தல் அப்படிங்கிறது. அப்படிப்பட்டதான ஒரு விஷயத்தை கடைபிடிக்கும் பட்சத்தில் அவளுக்கு என்ன பலன் வருது அப்படின்னாக்கா, ஜென்மகதந்தா சம்போதா. ஜென்மகதந்தா சம்போதான்னாக்கா, இந்த பிறவி எதற்காக எடுத்தது, இந்த பிறவியில் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன, நாம் அடைய வேண்டிய பலன் என்ன, அதற்காக செய்ய வேண்டிய காரியம், இவைகள்லாம் தெள்ள தெளிவாக உணரும் விதம், உணர்வதை பலனாக அடைய முடியும். எதை? அபரிக்கிரகத்தை கடைபிடிக்கும் பட்சத்தில், அதாவது வேண்டாத விஷயங்களை நாம் வாங்கிக்காத போது வேண்டிய விஷயத்தில் நமக்கு ஒரு தெளிவு வரும். இதை பண்ணணும், இது வேணும்னா இதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு வரும். அப்போது நமக்கு கைவல்யம், சமாதி இவைகள் எல்லாம் பிரவர்த்திக்கணும்னாக்கா அதற்குண்டான உபாயத்தில் நாம் பிரவர்த்திக்கணும். இதை பண்ணணும், இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு, மன தெளிவு தானே இப்போ இந்த இடத்துல நமக்கு முக்கியமாக வேண்டியதாக இருக்குது. அப்போது இந்த அபரிக்கிரகத்தை கடைபிடிக்கும் பட்சத்தில் ஜென்மகதந்தா சம்போதா, இந்த ஜென்மாவினுடைய இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு மன தெளிவு, புத்தியில் ஒரு தெளிவு ஏற்படுகிறது. அதைத்தான் இந்த இடத்துல பெரிய பிரயோஜனமாக இந்த சூத்திரத்தில் சொல்கிறா. அபரிக்கிரகஸ்தைர்யே ஜென்மகதந்தா சம்போதா. சம்போதான்னாக நினைவில் கொள்வது, ஸ்புரிக்க வைக்கிறது அப்படின்னு அர்த்தம். இவ்வாறாக யமம், அதாவது அஹிம்சா, சத்திய, அஸ்தேய, பிரம்மச்சரிய, அபரிக்கிரகா, இவைகள் யமங்கள். அந்த யமங்கிற அங்கங்கள், யமங்கிற அங்கத்தில் இந்த விஷயங்களை கடைபிடிச்சோம்னாக்கா இன்னென்ன மாதிரி பலன் அப்படிங்கிறத இந்த சூத்திரம் பர்யந்தம் சொல்லி முடித்தார். அடுத்த அங்கமாகிற நியமம், யமம் ஆயிடுத்து. யமம்னா என்ன? யமத்தினுடைய விஷயங்களை அனுஷ்டிக்கும் பொழுது பலன் இது கிட்டும்ன்றதை சொல்லி முடித்தார். பிறகு இரண்டாவது அங்கமான நியமம், அந்த நியமம் என்ன சொன்னால், சௌச்ச சந்தோஷ தபஸ்வாத்தியாய ஈஸ்வர பிரணிதானானி நியமாக அப்படிங்கிறது நியமத்துக்கு சொன்னார். அப்போ அதில் முதல்ல இருக்கிறது சௌச்சம். இப்போ சௌச்சத்தினால என்ன சித்திக்கிறது? சௌச்சத்தை கடைபிடிக்கும் பட்சத்தில் எது நமக்கு பலனாக கிட்டும் அப்படிங்கிறத அடுத்த சூத்திரத்தில் சொல்கிறார். சௌச்சாத் ஸ்வாங்க ஜுகுப்சா பரைஹி அசம்சர்கா. சௌச்சத்தை கடைபிடிக்கும் பட்சத்தில் ஸ்வாங்க ஜுகுப்சா, அதாவது தன் உடலில் இருக்கக்கூடிய அழுக்குகளை சுத்தம் செய்யும் பொழுது, இந்த சரீரம் இவ்வளவு அழுக்குடையதா அப்படிங்கிறது நமக்கே ஒரு விருப்பம். அப்போ நம்ம சரீரத்தில் இருக்கக்கூடிய அழுக்க சுத்தம் செய்யும் பொழுது நம்ம சரீரத்தின் பேர்லேயே ஒரு ஜுகுப்ச, ஒரு அருவருப்பு வரும் பட்சத்தில் பிறருடைய சரீரம்னு பார்க்கும் பொழுது முதல்ல அந்த இடத்துல அந்த நம்மக்கிட்ட சரீரம் இருந்த அழுக்கு தான் நமக்கு ஞாபகம். அப்போது நம்ம சரீரத்தின் பேர்லேயே நமக்கு ஒரு அருவருப்பு வரும் பொழுது பிறருடைய சரீரம் அழுக்குடையதாகத்தான் இருக்குன்ற மாதிரி வந்ததுன்னாக்கா மற்ற சரீரத்தோடு சேர்க்கை என்பது வராது. இதைத்தான் ஸ்ருதிகளும் ஸ்மிருதிகளும் நிறைய சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே ஒருவரை ஒருவர் தொடாமல் இருப்பதுன்றது நியமம். ஒருவரை ஒருவர் தொடாமல் இருப்பது, அதுக்கு நல்ல உதாரணம் பார்க்கணுன்னாக்கா கொரோனா வந்ததுன்னாக்கா ஒருத்தர் தொடாதீங்கோ. ஏன்னாக்கா அவள் வெறுமை கையை ஒழுங்காக வச்சுட்டு இருப்பான்றது கிடையாது. மூக்கில், வாயில் ஏதோ ஒரு விதத்தில் சம்மந்தப்பட்டுருக்கு. அதை அப்படியே மற்றவர்களிடத்தில் தொட்டு பண்ணோன்னாக்கா அந்த வியாதி பரவுறது. இது உடம்பை பாதுகாத்து கொள்ளும் விதமாக சொன்னாலும் சாதாரணமாகவே நம்மகிட்ட இருக்கக்கூடியது பிறரிடத்தில் செல்வது எதனால்? ஒருவரை ஒருவர் தொடுவதனால. அது முதல்லையே நமக்கு ஒரு பாதுகாப்புக்காக இருக்கக்கூடியதான ஒரு நியமம். அதை அனைவரும் ஃபாலோ பண்ணணும். ஒருத்தரை ஒருத்தர்
தொடாமல் இருப்பது. அதாவது ஒருத்தரை ஒருத்தர் தொடாமல் இருப்பதுன்னு வேறு வழி இல்லாமல் படுறதோ இது ஒன்று அது ஒன்றும் இல்லை. பெரும்பாலும் கூடியமான வரைக்கும் அது எல்லா ஸ்ருதி ஸ்மிருதிகள்லையும் அது சொல்லியிருக்கு. அந்த ரீதியில் அதைத்தான் இங்கே கொண்டு வர. இப்போ யோகத்தை அனுஷ்டிக்கிறவாளுக்கு இந்த சௌச்சம் சரீர சுத்திக்காக முன்னாடியே இந்த சரீர சுத்திக்காக உபயோகப்படுத்தக்கூடிய வஸ்துக்கள்லாம் பற்றி சொன்னான். அது என்னென்ன? மிருத்து, அதாவது மண், ஜலம், கோமயம், இவைகள் மூணும் சரீரத்தை 2 விதமான சுத்தி உண்டுன்னு சொன்னான். ஆந்தர சுத்தி, பாக்கிய சுத்தி. பாக்கிய சுத்தி தான் சரீர சுத்தி, அதாவது வெளியில் இருக்கக்கூடிய சரீரத்தை சுத்தி பண்ணுவது. ஆந்தர சுத்தின்றது மனசில் இருக்கக்கூடிய காம, குரோத, லோப, மோக, அதாவது பொறாமை, ஆசை, தேவையில்லாத எண்ணங்கள், இவைகள்லாம் சுத்தப்படுத்துறதுன்றது. இப்போது வெளியில் இருக்கக்கூடியதான சரீரத்தை இவைகளை கொண்டு சுத்தம் செய்யும் பொழுது அழுக்கு நிறைந்ததாக இந்த சரீரத்தை பார்த்து நமக்கே நமது சரீரத்தின் மீதே ஒரு ஜுகுப்சை வரும், ஒரு அருவெறுப்பு வரும். அந்த வெறுப்பினுடைய பலன் அப்படி இருப்பதான இந்த சௌச்சம்ன்ற ஒரு இதை அனுஷ்டிக்கும் பொழுது நம்முடைய சரீரத்தின் மீதே வெறுப்பு வரும் பொழுது பிறருடைய சரீரத்தோடு சம்சர்க்கம் கொள்ளுவதுன்றது நாம் விரும்ப மாட்டோம். அதான் பரைகி அசம்சர்கா, மற்றவர்கள் சரீரத்தோடு சேராமல் இருக்கை, சம்பந்தப்படாமல் இருக்கை அப்படின்றது இது உண்டாகும். இதுதான் சௌச்சத்தினுடைய பிரதான பிரயோஜனம்ட்டு இந்த சூத்திரத்தில் சொன்னார். சரி, அப்படி சௌச்ச பிரதிஷ்டா அப்படிங்கிறது அடுத்த சூத்திரத்தில் சொல்லப்படுறது. என்னன்னாக்கா சௌச்ச சுத்தி அப்படின்னும் பொழுது 2 விதமான சுத்தி உண்டுன்ட்டு சொன்னோம் இல்லையா? ஆந்தர சுத்தி, சரீர சுத்தி, அதாவது வெளியில் இருக்கக்கூடியதான சரீர சுத்தி. இப்படி இருக்கும் பொழுது இந்த சௌச்சத்தை கடைபிடிக்கும் பொழுது என்ன நமக்கு ஏற்படுறது அப்படிங்கிறத சொல்கிறா. சத்துவ சுத்தி, சௌமனஸ்ய, ஐகாக்ரிய இந்திரிய ஜெய, ஆத்மதர்ஷன யோக்கியத்வானிச்ச அப்படின்னு சூத்திரம். சத்வசுத்தி, சௌமனஸ்யைகாக்ரியேந்திரிய ஜெய, ஆத்மதர்ஷன யோக்கியத்வானிச்ச. ஆந்தர சௌச்சம் அப்படின்னும் பொழுது மனசுத்தி. அந்த மனசுத்தி இந்த பேராசை, பொறாமை, கோபம் இவைகள்லாம் மனசில் இருந்து கல்மஷப்படுது. அவைகளை அந்த அழுக்குகளை சுத்தி செய்யும் பட்சத்தில் அந்த மனசானது நிர்மலமாகும், தெளிவாக அடையிறது. அதுதான் பலன். இந்த மாதிரி சுத்தப்படுத்துவதன் மூலம் மனசானது சௌமனஸ்ய, ஒரு மன தெளிவு, குழப்பம், கலக்கம், சம்சயம், விபரீதம், அந்நியதாக்கியாதி அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஒன்றை மற்றொன்றாக நினைத்து கொள்ளுதல், வேறாக நினைக்கிறது, இதுவா அதுவான்னு சந்தேகப்படுறது, தவறாக புரிந்து கொள்ளுகிறது அப்படிங்கிற மாதிரி மனதுக்கு இருக்கக்கூடிய அழுக்கு அவைகள்லாம் நீக்கிறதுனாக்கா முன்னாடி சொல்லப்பட்ட அழுக்குகளெல்லாம் நீக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆசை, பேராசை, பொறாமை இவைகள்லாம், இந்த விஷயங்கள்லாமும் போயிடும். எப்போ மனசில் கலக்கம், சம்சயம் இவைகள்லாம் இல்லையோ நாம் நினைக்கக்கூடிய, சிந்திக்கக்கூடிய விஷயம் மிக தெளிவாக இருக்கும். அப்போ மனசு ரொம்பவும் தெளிவடையும். இதுதான் சௌச்ச பிரதிஷ்டை. இந்த ஆந்தர சௌச்சம் மனசை சுத்திப்படுத்துறதுனால என்ன நமக்கு பிரயோஜனம்னாக்கா, ஒரு தெளிவான முடிவு, ஒரு தெளிவான விஷயத்தை நிறுத்த முடியும் மனசில். பிறகு இந்திரிய ஜெயம். இந்திரிய ஜெயம்னாக்கா இந்திரியங்கள் இதில் பிரவர்த்திக்கணும் அப்படின்னு மனசு சொன்னதுன்னா தான் பிரவர்த்தி. இல்லை இதில் நீ பிரவர்த்திக்க கூடாதுன்னு மனசு நினச்சதுன்னாக்கா பிரவர்த்திக்காது. அதுதான் இந்திரியம் தன் வசப்படுத்தி வைத்தது. முதல்ல இந்திரியங்களை அடக்கினால்தான் என்னாக்கா மனசுக்கு எங்கேருந்து விஷயம் வருது? இந்திரியங்கள் மூலியமாக தானே விஷயம் வருது. அப்போ இந்திரியங்களை அடக்கிட்டாக்கா வேண்டாத விஷயங்கள் எதுவும் மனசுக்கு வராது. அப்போ மனசு கல்மஷம் இல்லாமல் எந்த விஷயம் வேணுமோ
அதை மட்டும் நிறுத்தி வைக்கக்கூடிய இடமாக இந்த மனசானது இருக்கும். அப்போது இந்திரிய ஜெயம், இந்திரியங்கள் போகிற போக்கில் அது எதில் வேணாலும் பிரவர்த்திக்கும். ஆனால் மனசில் நிறுத்தி வைக்கணும்னாக்க முடியாத காரியம். அப்போ முதல் காரியம் இந்த சௌச்சத்தினுடைய இது இந்திரியங்களை, அதாவது வெளி இந்திரியங்களை, கர்மேந்திரியம், ஞானேந்திரியம் ஆகிய 10 இந்திரியங்களை வேறு எந்த விஷயத்திலையும் பிரவர்த்திக்காமல் தடுத்து, அப்போது 10 இந்திரியங்கள்னால வரக்கூடிய விஷயங்கள் தான் மனசில் இருக்கும். அதுலேருந்து வரக்கூடிய தேவையில்லாத விஷயங்கள்லாம் எதுவும் வரலன்னு வச்சுக்கோங்க. மனசில் எந்தவித குழப்பமோ கலக்கமோ சந்தேகமோ இவைகள் இல்லாத நிச்சயமான தெளிவான விஷயங்கள் மாத்திரம் இருக்கும். அப்போது இந்திரியங்கள் தன் வசப்பட்டிருக்கும். அப்போ மனசு தெளிவாக இருந்ததுன்னாக்கா ஆத்ம தரிசன யோக்கியத்வானிச்ச, தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை பார்ப்பதற்கு மனசு தயாராகிடுச்சுன்னு அர்த்தம். மற்ற விஷயங்களோடு சம்பந்தப்படாமல் ஒரு விஷயத்தை உத்தேசிக்கிறது தானே முக்கியம். ஆத்ம தரிசன யோக்கியம், ஆத்மாவை பார்ப்பதற்கு யோக்கியதையுள்ளதான இந்த மனசு எப்போ ஆக்கப்படுறது அப்படின்னாக்கா 10 இந்திரியங்களால் பெறப்படுகிற விஷயங்களை கட்டுப்படுத்தி மனதில் ஒரு தெளிவை ஏற்படுத்தினால், ஒரு தெளிவான மனதோடு தான் ஆத்மாவை பார்க்க முடியும். அப்போது ஆத்மாவை பார்க்கணுன்னாக்கா ஒரு தெளிவான மனசு தேவை. அது இந்த சௌச்சத்தினால கிடைக்கிறது. ஆத்ம தரிசன யோக்கியத்துவம், அந்த யோக்கியதையை மனசு அடையிறது. எதனால்? இந்த சௌச்ச பிரதிஷ்டை ஆந்தர சுத்தியினால, மனசை சுத்திப்படுத்துவதன் மூலம் இது நமக்கு கிடைக்கிறது. இதுதான் சௌச்சத்தினுடைய பிரயோஜனம். பிறகு சௌச்ச சந்தோஷ, அடுத்தது சந்தோஷம். சந்தோஷத்தை கடைபிடிப்பதனால என்ன பண்ணுறது? சந்தோஷம்னா முதல்ல என்ன சொன்னது? அதாவது கிடைத்ததை வைத்து சந்தோஷப்படுது. அதிகமான ஆசையோ, இதை அடையணுன்ற ஆசையோ, அதிகமாக நம்ம சொத்து சேர்த்து வச்சுக்கணும், அதிகமாக இது பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் எது கிடைத்ததோ அதை நினைத்து திருப்திப்படுது. அதுதான் சந்தோஷம். சரி, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கடைபிடிச்சாக்கா என்ன பிரயோஜனம் அப்படின்னாக்கா அதை இந்த சூத்திரத்தினால சொல்கிறார். சந்தோஷாத் அனுத்தம சுகலாபா. சந்தோஷா, முன் கூறப்பட்ட சந்தோஷத்தை கடைபிடிக்கும் பட்சத்தில் இவன் எந்த மாதிரியான பிரயோஜனத்தை அடையிறான்னாக்கா அனுத்தம சுகலாபா, இவனுக்கு வரக்கூடிய சந்தோஷமானது வேற எந்த சந்தோஷத்தோடும் ஒப்பிட முடியாத அளவுக்கு இருக்குமா. எப்போவுமே பார்த்தோம்னாக்கா நமக்கு எது கிடைத்ததோ அதை வைத்து திருப்தி அடைஞ்சிட்டோம்னாலே நம்மளை காட்டிலும் உயர்வாக இருப்பவர்களை காட்டிலும் நம்ம சந்தோஷமாக இருக்கும். புரியுறதா? நம்மிடம் எது குறைவாக இருக்கலாம், நம்மக்கிட்ட ஒரு வஸ்து குறைவாக இருந்ததுனாக்கா இது போல வேணும், நன்னா இருக்கு, எனக்கு வேண்டியது இவ்வளவு, அது இருக்குது அப்படிங்கிற போல் திருப்தி அடைந்து மனசு நிறைவோடு இருந்தான்னாக்கா அது எந்த அளவுக்கு இருக்குன்னாக்கா, நம்மளை காட்டிலும் பணக்காராக இருப்பாளுங்க, அவளுக்கு நம்மளை காட்டிலும் வஸ்துக்கள்லாம் நிறைய இருக்குது. ஆனால் அவளுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை காட்டிலும் நம்ம மனநிறைவு, நமக்கு கிடைச்ச மனநிறைவு அவளுக்கு கிடைக்காது. அது நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம். அதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுறது. சந்தோஷா அனுத்தம சுகலாபா, கிடைத்ததை வைத்து திருப்தி அடையும் பட்சத்தில் அந்த மாதிரியாக ஒரு விரதத்தை அனுஷ்டானம் பண்ணான்னாக்கா அவனுடைய ஆனந்தத்திற்கு வேறு எந்த ஆனந்தமும் ஈடாகாது. அப்படிங்கிற போல ஒரு நிகரற்ற ஒரு சுக பிராப்தியானது இந்த சந்தோஷத்தை அதாவது அனுஷ்டானம் பண்ணுபவனுக்கு கிடைக்கக்கூடியதான ஒரு பிரயோஜனம். சந்தோஷாத் அனுத்தம சுக லாபா. இதெல்லாம் வியாக்கியானக்காரா இந்த விஷயத்தில் நிறைய சொல்லியிருக்கா. எச்ச காம சுகம் லோகே எச்ச திவ்யம் மகத் சுகம் திருஷ்ணாக்ஷய சுகஸ்வைகி நார்கத சோரசி கலாம் அப்படிங்கிறவனே சொல்லு. என்னன்னாக்கா பேராசை இல்லாமல் ஒரு பொருளை அடைந்தானேயானால் எது கிடைத்ததோ அதிலே அவனுக்கு திருப்தி வந்துடும். எவ்வளவு பெரிய ஆசை கொண்டு எவ்வளவு பெரிய பொருளை அடைந்திருந்தாலும் அதே அப்போ அவனுக்கு கிடைக்கிறதும் சந்தோஷம்தான். கொஞ்சமாக கிடைச்சவனுக்கும் திருப்தி அடைஞ்சான்னாக்கா அவனுக்கு கிடைக்கிறதும் சந்தோஷம்தான். ஆனால் கொஞ்சமாக கிடைச்சி சந்தோஷப்பட்டான்னாக்கா, திருப்தி அடைஞ்சு சந்தோஷப்பட்டான்னாக்கா
அதிகமாக கிடைச்சி சந்தோஷப்படுறவனை காட்டிலும் அதிகமான ஆனந்தம் தான் கிடைக்கும். அதைத்தான் இந்த வியாக்கியானகாரால் சொல்கிறார். நிறைய பேர் ஏயாதி அப்படிங்கிறவரெலாம் நிறைய பேர் உபதேசம் பண்ணியிருக்கா இந்த விஷயத்தில். அதாவது பேராசை, அதிகமான ஆனந்தத்தை வேணும்னு நினைக்காம கிடைத்ததை வைத்து சுகப்படுதல், திருப்தி அடைதல், அது யோகிக்கு மிக தேவையானதும் ஒன்று, எல்லோருக்கும் தேவையானதும் ஒன்று. அதைத்தான் இந்த இடத்துல அப்படிப்பட்ட சந்தோஷத்தை அனுபவிக்கும் பொழுது, அனுஷ்டிக்கும் பொழுது அனுத்தம சுகலாபா, நிகரற்றதான ஒரு சுக பிராப்தி, சந்தோஷ பிராப்தியானது கிடைக்கிறது. அதுதான் இந்த சூத்திரத்தில் சொல்லப்பட்டது. பிறகு தபஹ, சௌச்ச, சந்தோஷ, தபஹா, மூணாவது தபஸ். அந்த தபஸை அனுஷ்டிச்சோன்னாக்கா என்ன பலன் அப்படின்னாக்கா அதுக்கு அடுத்த சூத்திரத்தில் சொல்கிறார். காயேந்திரிய சித்தி அசுத்திக்ஷயாத் தபஸா. தபஹா லக்ஷணம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே சொன்னோம். தபஹா ஸ்வாத்தியாய ஈஸ்வர பிரணிதானானின்னு பின்னாடி வரப்போகிறது. இப்போ தபஹா அதில் அப்படின்னும் பொழுது காய இந்திரிய சித்தி. தபஸ்னால என்ன வருது அப்படின்னாக்கா அசுத்தி க்ஷயா தபசா அப்படின்னு சொல்றது. என்ன? தமோ குணங்களினுடைய தாக்கம் மிகவும் குறைவாக இருக்கும். முன்னாடியே 3 குணங்களினுடைய சொரூபத்தை பார்த்தோம். அதில் சத்துவகுணமும் தமோ குணமும் ரஜோகுணமும் பண்ணுற காரியத்தை தடுக்கிறது தான் தமோ குணத்தினுடைய வேலை. இந்த தபஸை அனுஷ்டிச்சோன்னாக்கா அந்த பிரம்மச்சரிய குரு சேவா சத்தியவதனன்னு முன்னாடி சொன்னோமோ இல்லையா, அந்த பட்டியலை கடைபிடிச்சு இந்த தபஸை நாம் அனுஷ்டானம் பண்ணோமேயானால் தமோ குணத்தினால் வரக்கூடியதான ஒரு தடங்களை நாம் குறைச்சிடுவோம். அப்போது சரீரத்திற்கு வர வேண்டிய கிடைக்க வேண்டிய சக்தியானது இதெல்லாம் கிடைச்சிடுறது. என்னன்னாக்கா அந்த தபஸ் செய்யறதுனால மேற்கொண்டு அதிகப்படியான உத்கிருஷ்டமான பலன் என்னன்னாக்கா இந்திரிய சித்தி. இந்திரிய சித்தின்னு சொன்னோம்னாக்கா இந்த அனிமா மகிமா செய்வ கரிமா லகிமா ததா பிராப்தி பிராகாமிய நீஷித்தம் வசித்தம் சாட்ட சித்தையான்ட்டு அமரகோஷத்தில் சொல்லியிருப்பார். அதாவது என்னன்னாக்கா தூரத்தில் இருக்கக்கூடியதையும் கிரகிக்கக்கூடிய தன்மை, மிக சின்னதான பொருளையும் பார்க்கக்கூடிய தன்மை, இப்படி அதிசயித்தமான சக்தி அனிமா மகிமா இவைகள்லாம் அட்டசித்தின்றதுல சொல்லுவாள். அப்படிப்பட்ட சக்தியானது இந்த சரீரத்திற்கு கிடைக்கும். அதான் காயேந்திரிய சித்தி. அசுத்தின்னாக்கா தமோகுணம். தமோகுணம் தானே அசுத்தி ஏற்படுத்துறது, அதான் சுத்தம் பண்ண விடாமல் பண்ணுறது. அப்போ அசுத்தி க்ஷயாது, தமோ குணத்தை அடக்கினாக்கா இந்திரியங்களினுடைய சக்தி மேலும் அதிகரிக்கிறது. ஒருத்தருக்கு கொஞ்சம் தூரம் பார்க்கறதாக தெரியும், அதே கண் பார்வை மிகவும் சக்தி அடைஞ்சதுன்னாக்கா ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய பொருளும் பார்க்கக்கூடிய சக்தியானது கிடைக்கும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு இந்திரியத்தினுடைய சக்தியும் கிரகிக்கிறது, வாசனை, என்ன இப்படிப்பட்ட ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டோ இல்லையா, அந்தந்த இந்திரியத்தினுடைய தன்மை சக்தி அதிகரிக்கும். அதுதான் தபஸ்ன்ற அனுஷ்டானம். அதை அனுஷ்டானம் பண்ணோன்னாக்கா அதனால் கிடைக்கக்கூடிய பிரயோஜனம் தபஹா அப்படின்னு இந்த சூத்திரத்தில் சொன்னால். தபஹா ஸ்வாத்தியாய சௌச்ச சந்தோஷ தபஹா. அதன் பிறகு ஸ்வாத்தியாயம். ஸ்வாத்தியாயம்னாக்கா என்ன? மந்திர ஜபம், பிரணவம் முதலான மந்திர ஜபங்களை விடாமல் அனுசந்திப்பது அப்படிங்கிறது தான் ஸ்வாத்தியாயம். அப்படிப்பட்ட ஸ்வாத்தியாயத்தை அனுஷ்டிப்பவர்களுக்கு என்ன பலன் அப்படின்னாக்கா ஸ்வாத்தியாயாத் இஷ்ட தேவதா சம்பிரயோகா. அப்படிப்பட்ட மந்திர ஜபாதிகளை அனுஷ்டிப்பவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னாக்கா இஷ்ட தேவதா. இஷ்ட தேவதான்னாக்கா ஒரு யோகத்தை அனுஷ்டிக்கிறவர்களுக்கு முன் இருப்பவர்கள், அப்படி இல்லைன்னாக்கா இதற்கு முன்னாடி பண்ண யோகிகளினுடைய பிரத்யக்ஷம் தேவைன்னாக்கா யாரை பார்க்கணுமோ அவளை நினச்சி தியானம் பண்ணோ, அவளை நினச்சி மந்திர ஜபம் பண்ணான்னாக்கா அவளே பிரத்யக்ஷமாவா. இஷ்ட தேவதா
யோகத்தை அனுஷ்டிப்பவர்களுக்கு, இப்படிப்பட்ட சுவாத்தியாயத்தை மந்திர ஜபாதிகளை அனுஷ்டிப்பவர்களுக்கு என்ன பிரயோஜனம்னாக்கா, என்ன பலன்னாக்கா, அவர்கள் இதற்கு முன் இருக்கக்கூடிய மகர்ஷிகள் யாரையாவது பார்க்கணும், அவரிடத்துல சந்தேகம் கேட்கணும், இல்லை தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக இவாளை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இவாளுக்கே தோணித்துன்னா கூட அந்த மந்திர ஜபாதிகள் மூலியமாக அவைகள் நடப்பதற்கு உண்டு, சாத்தியம் உண்டு. அப்படிங்கிற போல இஷ்ட தேவதா சம்பிரயோகா, அவர்களை வைத்து தம் காரியங்களை செய்து கொள்ளக்கூடிய சாமர்த்தியத்தையும் அடைவர். அதாவது முன்னோர்களை வைத்து தம் இதர காரியங்களினுடைய செயல்களையும் ஏதாவது முடியலன்னா கூட அவளை வச்சு பண்ணுறதுக்கு உண்டான சாமர்த்தியம் இந்த சுவாத்தியாயத்தை அனுஷ்டிப்பதன் மூலமாக சாதிக்க முடியும். அது இந்த சுவாத்தியாயத்தினுடைய பலனாக இந்த சூத்திரத்தில் சொன்னோம். அடுத்தது ஈஸ்வர பிரணிதானம். இது ஈஸ்வர பிரணிதானம்னா என்னன்றது முன்னாடியே சொன்னான். என்னன்னாக்கா, எல்லா விதமான மனோநிலை, மனது ரீதியாக எந்த ஒன்றை செய்தாலும் அது முழுவதும் ஈஸ்வரனுக்கே அப்படின்ற மாதிரி ஒரு அர்ப்பணம் அப்படிங்கிறது தான் ஈஸ்வர பிரணிதானம் அப்படிங்கிறது. இந்த மாதிரி ஈஸ்வர பிரணிதானம்ன்றது அதை கடைபிடித்தோம்னாக்கா அதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னாக்கா, அதுக்கு இந்த சூத்திரத்தில் சொல்கிறா, சமாதி சித்தி ஈஸ்வர பிரணிதானாத். சமாதி சித்தி, ஈஸ்வரனுக்கே எல்லாம் அர்ப்பணம் அப்படின்ற ரீதியில் எல்லா விதமான செயல்களையும் செய்யும் பட்சத்தில் சமாதி சித்தி, சமாதி லாபம், சமாதியானது கிட்டும். எல்லாமே ஈஸ்வரனுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அது முன்னாடியே சொல்லப்பட்ட பிரகாரம் ஜாதி தேச கால எல்லா விதத்திலேயும் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் ஈஸ்வரனிடத்தில் அர்ப்பணம் அப்படின்னு செய்யும் பட்சத்தில் அப்போ எல்லாமே ஈஸ்வரனை உத்தேசித்து பண்ணிட்டான்னாக்கா ஒன்றும் தனக்காக இல்லைன்னு வந்துடுத்துனாக்கா சுலபமாக சமாதியை அடையக்கூடியதான வழி கிட்டும், சமாதியே கிட்டும். அதுதான் ஈஸ்வரன பிரணிதானத்தினுடைய பலனாக இந்த சூத்திரத்தில் சொல்லப்பட்டது. சமாதி சித்தி ஈஸ்வர பிரணிதானாத் அப்படின்னு. ஆக இது பர்யந்தம் யம நியமம், நியமத்தில் சொல்லப்பட்டதான விஷயங்களுக்கு அதை அனுஷ்டிப்பவர்களுக்கு என்ன என்ன பலன்கள் அப்படிங்கிறத இது பர்யந்தம் சொல்லி முடிச்சுட்டார். அப்போது யமம் நியமம் ஆகிய 2 அங்கங்கள் இதோடு முடிஞ்சிடுச்சு. அடுத்தது 3வது அங்கம், மொத்தம் 8 அங்கம். இதில் இப்போ 3வது அங்கம் ஆகிறது ஆசனம். யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாதி ஆகிய 8 அங்கங்களில் 3வதான அங்கம் ஆசனம். அந்த 3வதான அங்கத்தினுடைய ஆசனத்தினுடைய லட்சணம் அது இனிமே சொல்ல போகிறா. ஸ்திர சுகம் ஆசனம் அப்படிங்கிறது 46வது சூத்திரம். ஸ்திர சுகம் ஆசனம். இந்த ஆசனம்ன்றது நன்றாக உட்காருவது, இல்லை ஒரு நிலையை கடைபிடிப்பதற்கு ஏற்ற ஒரு நிலை ஆசனம்ங்கிறது அதுதான். அப்போது அது எப்படி இருக்கணும்? ஸ்திரமாகவும், அதாவது ஆடாமல் அசையாமல், ஒரு ஆடாமல் அசையாமல் ஸ்திரமாக இருக்கணும், நிரந்தரமாக ஒரு இடத்துல இருக்கணும், அசைவு இல்லாமல் இருக்கணும், அதுதான் ஸ்திரம். சுகம்னாக்கா சரீரத்தைக்கு இடைஞ்சல் தருவதாக இருக்கக்கூடிய விஷயம் எதுவும் இல்லாமல் உட்காருவதற்கோ ஒரு நிலையில் இருப்பதற்கோ சுகமாகவும் இருக்கணும், அதுதான் ஆசனம் அப்படின்னு. ஸ்திர சுகம் ஆசனம். அதற்கு டெஃபினேஷன், அதாவது விளக்கம்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. ஆசனம்ங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? ஆஸ்யதே அனேன இது அப்படின்னு ஆசனம் சொல்லலாம். ஆஸ்தே அனேன, ஆஸ்யதே அனேன, ஆஸ்தே அனேன அப்படின்னு 2 விதமாகவும் சொல்லலாம். 2 விதமான விற்பத்தியினால் இந்த ஆசன சப்தத்துக்கு சொல்லலாம். அப்போ ஆஸ்யதே உட்கார்றது தான். ஆஸ்யதே
ஆஸ்தே ஒரு இடத்தில் இருப்பது, ஒரு இடத்துல இருக்கணும். இதெல்லாம் பாஷ்யகாரர் இந்த ஆசனத்தை பற்றி நிறைய விஷயங்கள் ஸ்ரீபாஷ்யத்திலையும் நல்லா சொல்லப்பட்டிருக்கு. ஆசனம்ங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் பகவத்கீதையிலையும் அது சொல்லியிருக்கார். இந்த ஆசனங்களினுடைய வகைகள் இந்த வியாக்கியானத்தில் இந்த இடத்துல நிறைய குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆசனங்கள் மொத்தம் பிரதானமாக பார்த்தோம்னா நிறைய ஆசனங்கள் இருக்குது. இந்த வியாக்கியானக்காரர் அங்கே 11 விதமான ஆசனத்தை பிரதானமாக எடுத்துட்டு சொல்லியிருக்கா. பத்மாசனம், பத்ராசனம், ஸ்வஸ்திகம், தண்டகாசனம், சோபாஸ்ரயம், பர்யங்காசனம், கிரௌஞ்ச நிஷதனம், ஹஸ்தி நிஷதனம், உஷ்ட்ர நிஷதனம், சமசம்ஸ்தானம், ஸ்திர சுகம் அப்படின்னாக்கா யதா சுகம் இப்படிங்கிற ரீதியில் ஆசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னாக்கா ஒரு இடத்துல ஆசனம் எப்படி இருக்கணுங்கிறது பகவத்கீதையில் கூட சுச்சௌ தேசே பிரதிஷ்டாப்பிய ஸ்திரம் ஆசனம் ஆத்மனா நாத்யுச்சிரிதம் நாதி நீச்சம் சேலாஜின குஷோத்தரம் தத்ரைகாகிரம் மனக்கிருத்வா யத சித்தேந்திரிய கிரியா உபவிஷ்ய ஆசனே யுஞ்சியாத் யோகம் ஆத்ம விசுத்தையே. ஒரு இடத்துல உட்காரணும். அந்த உட்கார்ற இடம் எப்படி இருக்கணும்னாக்கா சுச்சௌ தேசே சுத்தமான இடம். நல்ல இடம்னாக்கா அந்த இடத்துல நெருப்புனாலேயோ இயற்கையினால் உபாதி, இயற்கையினால் எந்த ஒரு பாதகம் இல்லாத இடமாகவும் இருக்கணும். எந்தவித அசுத்தம் இல்லாமல் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு இடம் நாமளே இந்த இடம் தான் கிடையாது. வேறவெல்லாம் தியானம் பண்ணணுன்னாக்கா காட்டுக்கு தான் போய் பண்ணணுன்னாக்கா கூடியமான மட்டும் அந்த இடத்துல எந்தவித இடைஞ்சலும் இருக்காமல் இருக்கணுன்றதுக்காக தான் காட்டில் தான் தியானம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் எந்த இடத்துல மனது ஒரு நிலையை அடைகிறதோ அந்த இடம் தியானத்துக்கு ஏற்ற இடம். அமர்ந்து ஒரு ஆசனத்தில் அமர்ந்து தியானம் பண்ணக்கூடியது. அந்த உட்காரக்கூடிய இடத்துக்கு இந்த மாதிரியான ஒரு நியமங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஏன் மேடு பள்ளம் இல்லாத இடத்துல ஒரு இடத்துல ஆசனத்தை வைக்கணும்னாக்கா அது ஆடும். மேடு பள்ளமாக இருந்ததுனாக்கா அப்படி ஆடும் பொழுது மனசு ஒரு விஷயத்தை சிந்திச்சுட்டு இருக்கும் பொழுது ஆடித்துனாக்கா நம்ம மனசு ஏகாகிர சித்தத்தை கலையும். அதனால் ஆடாத அசையாத இருக்கணும். சுகம் அப்படின்னு பார்க்கும்போது சேல அஜின குஷோத்தரம்னு சொல்லியிருக்கா. முதல்ல தர்ப்பம், அதற்கு மேலே துணி, அதற்கு மேலே பட்டு துணி மேலே உட்காந்தோன்னாக்கா நம்ம சரீரம் கொத்த போகிறதில்ல, எதுவும் பண்ண போகிறது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சூக்ஷ்மமான விஷயங்கள்லாமும் கீதையிலையும் சொல்லியிருக்கா, பாஷ்யத்திலையும் சொல்லியிருக்கா. அப்படிப்பட்டதான ஒரு இடம்தான், அப்படிப்பட்டதாக ஒரு இருக்கக்கூடிய இடம்தான் ஆசனம். ஸ்திரமாகவும் இருக்கணும், சுகமாகவும் இருக்கணும். அப்படி இருப்பது தான் ஆசனம் அப்படிங்கிறத இந்த சூத்திரத்தில் சொன்னான். பிறகு அடுத்த சூத்திரம் பிரயத்ன சைத்தில்ய அனந்த சமாபத்திபியாம். சுவாமி, இந்த ஆசனத்தை பற்றி இவ்வளவு நியமங்கள் இருக்குது. இப்போ இந்த ஆசனம்ன்றது சாதாரணமாக கிடைச்சிருமா? அந்த ஆசனமே கிடைக்கிறதே கஷ்டமாச்சே. அப்படிப்பட்ட ஒரு இடம் கிடைக்கிறதே கஷ்டமாச்சே, என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா முன் சொன்னோமோ இல்லையோ, எல்லா விஷயத்துக்கும் தடங்கள் வரும். அந்த தடங்களை சமாளிக்கணும்னாக்கா விதர்க்க பாதனே பிரதிபக்ஷ பாவனம். மனதினால் நம்ம மனசு இது வேண்டான்னு நினச்சா வேண்டாம், வேண்டும்னு நினச்சா வேண்டும், இது நமக்கு பிடிச்சதுன்னு நினச்சா பிடிச்சது, பிடிக்கலைன்னு நினச்சா பிடிக்கலை. அந்த மாதிரி தான் மனசை பக்குவப்படுத்தும். என்னன்னாக்கா பிரயத்ன சைத்தில்ய அனந்த சமாபத்திபியாம். இந்த ஆசனத்துக்கான சாதனம் என்னன்றது இந்த சூத்திரத்தில் சொல்கிறார். அதாவது 47வது சூத்திரத்தில் சரீரம் ஆடாமல் அசையாமல் ஒரு இடத்தில் நிறைப்பது தான் இந்த ஆசனத்தினுடைய உத்தேசம். அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அனந்த சமாபத்திபியாம். ஆதிசேஷனை மனசில் நினச்சி விஷ்ணுவினுடைய ஆசனமாகிற ஆதிசேஷன் ஆடாது அசையாது எதுவும் பண்ணாது, நம்மளை கஷ்டமே படுத்தாது. அப்படி பெருமாளுக்கே ஒரு ஆசனமாக இருப்பவரான ஆதிசேஷனை மனசில் தியானம் பண்ணி ஒரு நிலைப்படுத்தி அவரிடத்தில் மனசை செலுத்தினோன்னாக்கா இந்த
ஆசன ஜெயம். ஆசனத்திற்குண்டான நியமங்கள், எப்படிப்பட்ட ஆசனம் வேணுமோ அப்படிப்பட்ட ஆசனம் சித்திக்கும் அப்படிங்கிறது இந்த சூத்திரத்துக்கு அர்த்தம். பிரயத்ன சைதில்ய அனந்த சமாபத்தி. பிரயத்ன சைதில்யம், சிதிலஸ்ய பாவா சைதில்யம். பிரயத்தனம்னாக்கா முயற்சி. சரீரம் வேறு இடத்தில் ஆடாமல் அசையாமல் முயற்சி செய்யாமல் இருப்பதுதான் ஆசனம். அப்படிப்பட்ட ஆசனத்திற்கு ஆதிசேஷன மனசில் நினச்சிண்டுனாக்கா ஆசனத்தை அடையலாம் அப்படிங்கிறது இந்த சூத்திரத்தினுடைய அர்த்தம். பிறகு அப்படி மனசில் நினச்சினாக்கா இந்த ஆசனம் வந்துருமா? அப்படி அது வந்ததுன்றதுக்கு நமக்கு என்ன தெரியும்? நம்ம பாட்டு நினச்சிட்டே இருந்தோம்னாக்கா அந்த ஆசனம் சித்திச்சதுன்னா தானே மேலே நம்ம தியானாதிகள்லாம் பண்ண முடியும். அப்படி அந்த ஆசன ஜெயம், ஆசனம் சித்திச்சுடுத்து அப்படிங்கிறதுக்கு என்ன அறிகுறி அப்படின்னாக்கா அதற்கு அடுத்த சூத்திரம் சொல்லப்படுறது ததோ துவந்த்வ அனபிகாதா. ததோ துவந்த்வானபிகாதா அப்படின்னு சூத்திரம். ததா துவந்த்வாபிகாதா துவந்த்வ அனபிகாதா. என்னக்கா ஆசனத்தை நாம் வென்று விட்டோம் அப்படிங்கிறதுக்கு என்ன அறிகுறின்னாக்கா துவந்த்வ அனபிகாதா. துவந்தம்னாக்கா முன்னாடியே சொன்ன தபஹான்ற லட்சணம் சொல்லும் பொழுது பிரம்மச்சரிய குருசேவா சத்தியவதன மௌனாகார சுவாசிரம தர்மம் துவந்த்வ சகனம்னு சொன்னோம். இரட்டை, சுகம் துக்கம், லாபாலாபம், ஜெயா ஜெயம், இப்படி ரெட்டையாக இது இருக்கும். அதெல்லாம் சமமாக பாவிக்க வேண்டுங்கிற தன்மை முன்னாடி இருக்கணும்னு சொல்ல முடியும். இப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்டதான துவந்துவம் நாம் எங்கே ஒரு இடத்துல தானே இருக்க போகிறோம். இதில் சுகம் துக்கம் என்ன, லாபாலாபம் என்ன, ஜெயா ஜெயம் என்ன, இவைகள்லாம் என்னன்னாக்கா இந்த இடத்துல சொல்லப்பட்டதான துவந்தம் இரட்டைன்றது சீதம் உஷ்ணம். ஏன்னாக்கா ஒரு இடத்துல இருந்தோம்னாக்கா திடீர்னு வெயில் அடிக்கும், திடீர்னு மழை பெய்யும், திடீர்னு குளிர் அடிக்கும். அதெல்லாம் நம்ம சரீரம் ஏற்றுக்கத்தானே வேணும். எவ்வளவுதான் பாதுகாப்பாக இருந்தாலும் இயற்கையினுடைய மாறுதலுக்கு நாம் அனைவரும் அடிபட்டு தான் ஆக வேண்டும். அப்போது அந்த இரண்டையும் சமமாக பாவித்து இந்த சரீரம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது நம்ம சமாளிச்சிட்டோன்றனாக்கா அதுதான் அடையாளம். துவந்த்வ அனபிகாதா. சீதத்தினாலும் உஷ்ணத்தினாலும் எவ்வித தடங்களையும் ஏற்காமல் இருப்பது தான் இந்த ஆசன ஜெயத்தினுடைய அறிகுறி. அதான் ததா துவந்த்வ அனபிகாத. அபிகாதகன்னாக்கா பீடிக்கிறது, அனபிகாதகன்னாக்கா பீடிக்காமல் இருக்கிறது. எது பீடிக்காமல் இருக்கிறது? சீதம் உஷ்ணம். இந்த இரண்டுமே உன்னுடைய சரீரத்தை பாதிக்காமல் இருக்கிறது தான் நீ ஆசனத்தை ஜெயித்ததற்கான அறிகுறி அப்படிங்கிற போல இந்த சூத்திரத்தில் அதை சொன்னான். இது பர்யந்தம் மூணாவது அங்கமாகிற ஆசனமானது முடிந்தது. அடுத்தது நாலாவது பிராணாயாமம். பிராணாயாமங்கிறது அங்கங்களில் பொதுவாக முக்கியமானது. இப்போவும் எல்லோரும் எல்லா விதமான வியாதிக்கும் ஒரே வழி என்னன்னாக்கா பிராணாயாமத்தை கரெக்டாக பண்ணோன்னாலே சகல விதமான வியாதிகளும் வராதுன்றது. ஏதாவது நம்ம பிராமணாலாம் டாக்டர்கிட்ட போனோம்னு வச்சுக்கோங்க, முதல் கேள்வியே தான் கேட்பான். இது எத்தனை பேருக்கு அனுபவம் இருக்குன்னு தெரியாது. டாக்டர்கிட்ட போனாக்கா நீங்கள்லாம் சந்தியாவந்தனம் பண்ணுறீங்களே, அதை ஒழுங்காக பண்ணாலே எங்கள்கிட்ட நீங்கள் வர வேண்டிய அவசியமே இல்லைன்னுவான். அதுவும் குறிப்பாக பிராணாயாமம் இருக்கக்கூடிய சொல்லப்பட்ட விதத்தில் எந்த பிரகாரம் பிராணாயாமம் பண்ணணுமோ அப்படி நாம் பிராணாயாமம் பண்ணோம்னாக்கா சுவாச சம்பந்தப்பட்டதான நோய்கள் வியாதிகள் எதுவும் அண்டாதுன்றது அது சயின்டிஃபிக்காகவும் சரி, மருத்துவத்துறையிலையும் சரி, சாஸ்திர ரீதியாகவும் சரி, எல்லா விதத்திலையும் எல்லோராலும் ஒப்புக்கொள்ளப்பட்டது. அதனால தான் டாக்டர் அதை கேட்ட உடனே நமக்கே ஒரு மாதிரி இருக்கும், இதுன்ட்டு பண்ணுறோன்னு தான் சொல்லுவோம். ஆனால் இந்த பிராணாயாமத்தை கடைபிடிச்சோன்னாலே எனக்கு பெரும்பாலும் நமக்கு சரீரத்தில் வரக்கூடிய வியாதின்னு பார்த்தோம்னாக்கா உடம்பில் ஏதாவது படுத்துறதா முதல்ல மூச்சு விட முடியாது, மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்படுவோம். கால் வீங்கிறதா அந்த இடத்துல வாயு, அந்த மாதிரி காற்று சம்பந்தப்பட்ட இதுதான் பெரும்பாலும். ஏன்னாக்கா சரீரத்தில் பிராணாபானம் வியான உதான சமானஹா அப்படிங்கிற 5 விதமான காற்றுக்களால் நிறைந்ததான இருக்கிறது இந்த சரீரம். ஹிருதி பிராணோ குதேபானஹ சமானோ நாபிமண்டலே உதான கண்டதேசேஸ்ய
தியான சர்வ சரீரகான்ட்டு எந்தெந்த காற்று எந்தெந்த இடத்துல இந்த சரீரத்தில் இருக்குது அப்படிங்கிறது சொல்லுது. அந்த மாதிரி 5 விதமான காற்றுகள் நிறைந்தது. உடம்புக்கு நமக்கு ஒரு வியாதி அப்படின்னாக்கா ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு காற்று மக்கர் பண்ணும். அதற்கு போயிட்டு வர, அதாவது சரிவர போயிட்டு வரத்துக்கு நன்னா ட்ராவல் பண்ணிட்டுனாக்கா உடம்பு நன்னா இருக்குன்னு அர்த்தம். ஏதோ ஒரு காற்றுக்கு போயிட்டு வரக்கூடியதுக்கு தடங்கள் இருந்ததுன்னாக்கா அப்போ உடம்புல வியாதி இருக்குன்னு அர்த்தம். அப்போ தான் டாக்டர்கிட்ட போவோம். ஆக இந்த காற்று சம்பந்தப்பட்ட வியாதிகள் எல்லாமே காற்று சம்பந்தப்பட்ட வியாதி தான். அப்போது இந்த பிராணாயாமம் தான் ஒரே தீர்வு. அதை நாம் பண்ணிட்டோன்னு வந்தப்புறம் பிராணாயாமம் பண்ணுறேன் சரி பண்ண முடியல அப்படின்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இதை பிராணாயாமத்தை ஒழுங்காக பண்ணோன்னாக்கா தடங்கள் வராது. வந்ததுக்கப்புறம் நான் பிராணாயாமம் பண்ணுறேன், அது மருந்து கிடையாது. வரப்போகிறதுக்கு, அதாவது வியாதி வருவதற்கு முன் இதை சரியாக கடைபிடிக்கும் பட்சத்தில் வியாதி நம்மளை அண்டாது. அதுதான் சொல்லுவான். அதான் பிராணாயாமம். இதன் பிறகு அதனுடைய லக்ஷணத்தை இப்போ இந்த சூத்திரத்தில் அடுத்த சூத்திரமாகிற 49வது சூத்திரத்தில் சொல்ல போகிறா. தஸ்மின் சதி ஸ்வாச பிரஸ்வாசயோஹோ கதி விச்சேதா பிராணாயாமஹா அப்படின்னு சூத்திரம். தஸ்மின் சதி ஸ்வாச பிரஸ்வாசயோஹோ கதி விச்சேதா பிராணாயாமஹா. தஸ்மின் சதின்னாக்கா அந்த மாதிரி இருப்பவனுக்கு எந்த மாதிரி, இதற்கு முன் ஆசனத்தை சொன்னாலும் அந்த ஆசனத்தை வென்றவர்கள், அந்த ஆசனத்தை வென்றவர்கள்னாக்கா மனதை ஒருநிலைப்படுத்தி ஓரிடத்தில் நிலையாக இருப்பவன் அப்படின்னு அர்த்தம். இது பர்யந்தம் போராடினது எதுக்காக? சகல விஷயங்கள்லாம் நிவர்த்தி பண்ணிட்டு மனசில் எந்த விதமான விஷயங்களும் இல்லாமல் தெளிவாக ஒரு விஷயத்தை மாத்திரம் மனசில் நிறுத்தி வச்சு ஒரு ஆசனம், நல்ல இடமாக ஒரு ஆசனத்தில் உக்காந்தாச்சு. இவ்வளவு தூரம் பண்ணினவன் அப்படிங்கிறது தான் தஸ்மின் சதி. அந்த ஆசன ஜெயம் ஏற்பட்டவுடன் அப்படி இருப்பவர்கள், ஆசனத்தை வென்றவர்கள், ஸ்வாச பிரஸ்வாசயோகோ. ஸ்வாச பிரஸ்வாசம்னாக்கா உச்வாச நிஸ்வாசம்னு சொல்லுவோம். அதாவது நாம் உயிர் வாழ்வதற்கு பிரதானமாக இருக்கக்கூடியதான மூச்சு காற்று என்ன பண்ணுறோம்? உள்ளே இருக்கிறத வெளில விடுறோம், வெளியில் இருக்கிறத உள்ளே இழுக்கிறோம். அதாவது மூக்கு வழியாக இழுத்து உள்ள வயத்தில் போய் தங்கி அது வரைக்கும் ட்ராவல் பண்ணிவிட்டு மறுபடியும் வெளியில் வரும். அந்த உச்வாச நிச்வாசம் சரிவர இருந்ததுன்னா தான் நாம் உயிரோடு இருக்கோம்னு அர்த்தம். அப்போ அந்த காற்றுக்கு எந்த விதமான தடங்களையும் வராமல் பார்த்துக்கணும். அதுதான் பிரதானம். அதுவே பாதி உடம்புக்கு வராது. இப்போ என்ன பண்ண பிராணாயாமம்னாக்கா இதில் 3 விதமான விஷயங்கள் உண்டு. என்னென்னாக்கா ரேச்சகம், பூரகம், கும்பகம். ரேச்சகம், பூரகம், கும்பகம் ஆகிற 3 விஷயத்தை கதி விச்சேதா பிராணாயாமஹா. எந்தவித கதின்னாக்கா செல்லறது, அது அந்த மூச்சுக்காத்து செல்வதற்கு எவ்வித தடைகளும் இல்லாமல் செய்வதுதான் இந்த பிராணாயாமம். அதுதான் இங்கே லட்சணம். பிராணாயாமம்னாக்கா என்னன்னாக்கா ஆசனத்தை வென்றவன் உச்வாச நிச்வாசமாகிற காற்றிற்கு எவ்வித தடையும் இல்லாமல் பண்ணுவதுதான் பிராணாயாமம். இது பொதுவான லட்சணம். இந்த பிராணாயாமம்னா யாருன்னா என்னன்னு கேட்டாக்கா தஸ்மின் சதி ஸ்வாச பிரஸ்வாசயோகோ கதி விச்சேதா பிராணாயாமஹா. கதி விச்சேதா கதியை தடை செய்தலாகிய எந்த ஒரு இதுவும் இல்லாமல் பார்த்து கொள்வது, அதுதான் பிராணாயாமம். என்னன்னாக்கா இதில் வெளியில் இருக்கிற காற்றை உள்ளே இழுக்கணும், உள்ளே இருக்கக்கூடியதான காற்றை வெளில விடணும். முதல்ல உள்ளே இருக்கிற காற்றை வெளில விட்டுட்டு, ஏன்னாக்கா உள்ளே இருக்கக்கூடியதான கெட்ட காற்றை வெளியில் விட்டுட்டு வெளியில் இருக்கக்கூடியதான நல்ல காற்றை உள்ளிழுக்க வேண்டும், உள்ளே எடுத்துக்க வேண்டும். ரேச்சகம், பூரகம், கும்பகம். கும்பகம்னா என்னன்னாக்கா
உள்ள இழுத்ததான காற்றை நிலை நிறுத்துவது. எவ்வளவு நேரம் நம்ம நிறுத்துறோங்கிறது தான் நாம் பிராணாயாமத்தினுடைய அளவு. அதனுடைய பிரயோஜனத்தை அடையணும்னாக்கா உள் இருக்கக்கூடியதான கால அளவை அதிகரிக்க வைப்பது தான் பிராணாயாமத்தின் பிரயோஜனம். எடுத்த எடுப்புலேயே நான் 1 மணி நேரம் நான் மூச்சு அடக்குவேன் அப்படின்னு பண்ணேன்னாக்கா அவ்வளோதான், உயிர் போகக்கூடிய நிலையும் வரும். அப்படி பண்ணக்கூடாது. அதனால தான் பின்னாடி சொன்ன அபியாசம், ப்ராக்டிஸ். எடுத்த எடுப்புலேயே அது வராது. முதல்ல 1 செகண்ட், 2 செகண்ட், 10 செகண்ட் அப்படின்ட்டு கால அளவை கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் வளர்த்து கொண்டு உள் இழுத்த காற்றை நிலை நிறுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும். எடுத்த எடுப்பிலேயே நிறைய நேரம் என்னால் நிறுத்தி வைக்க முடியுன்ற மன வலிமையினால், சரீரம் பண்ணுறது வேற, மன வலிமை வேறு. நினச்சோன்றாக்கா நினச்சதை பண்ண முடியாது. அதற்கு எவ்வளவு கெப்பாசிட்டி, தகுதி அப்படின்னு இருக்கோம் இல்லையா, அது என்னன்னு தெரிஞ்சுட்டு அதற்கேற்றவாறு சரீரத்தை நாம் கஷ்டப்படுத்தணும். முன்னாடியே சொன்னது, சரீரத்தை கஷ்டப்படுத்தாமல் தான் எல்லா காரியத்தையும் பண்ணணும். அது முதல் காரியம். நான் என்னால் முடியுன்றதுனால 25 கிலோ தூக்குறவன் 100 கிலோ வெயிட்டை என்னால் முடியும்னு தூக்கினான்னாக்கா இடுப்பு பிடிச்சிக்கும், மற்ற வியாதிகள்லாம் மற்ற இதெல்லாம் வரும். அதனால் தனக்கு என்ன தகுதி அப்படிங்கிறது எல்லாருக்கும் அதை முதல்ல பரிசோதிக்கணும். அது இல்லாமல் இது எடுத்த எடுப்பிலேயே எல்லா நிறைய நேரம் என்னால் நிறுத்தி வைக்க முடியுங்கிற இதெல்லாம் கைவிட்டுட்டு சிறிது காலமாக அபியாசம் ப்ராக்டிஸ் பண்ணி அதன் பிறகுதான் நிறுத்தி வைக்கக்கூடிய இந்த கும்பகம்ங்கிற ரீதியில் பண்ணணும். இது ஒரு பிராணாயாமம் அவசியம் எல்லாரும் பண்ண வேண்டிய விஷயம். அதுவும் முறையாக பண்ண வேண்டிய விஷயம். முறை தவறி பண்ணினோம்னாக்கா உடம்புக்கு கெட்டுதல் ஆகும். அதனால் பிராணாயாமத்தினுடைய கரெக்டான ப்ரொசீஜர் என்னன்றதை தெரிஞ்சுண்டு அதை முறையே நித்தியபடி ஃபாலோ பண்ணாக்கா அனைத்து விதமான பலன்களும் எல்லோருக்கும் கிடைக்கும். அதுதான் இது பொதுவான பிராணாயாமத்துக்கு உண்டான லட்சணத்தை இந்த சூத்திரத்தில் சொன்னேன். பிறகு பிராணாயாமத்தினுடைய விசேஷம் அது என்ன அப்படிங்கிறத அடுத்த சூத்திரத்தில் சொல்கிறா. பாஹ்யாபியந்தர ஸ்தம்ப விருத்தி தேசகால சங்கியாபி பரிதிருஷ்டோ தீர்க்க சூக்ஷ்மா. அதாவது முன்னாடி சொல்லப்பட்ட ரேச்சகம், பூரகம், கும்பகம், உள்ளே இருக்கிற காற்றை வெளில விடுறது, வெளியில் இருக்கிற காற்றை உள்ளே இழுக்கிறது, உள்ளே இழுத்த காற்றை நிறுத்தி வைப்பது. இந்த 3 காரியம் 3 விதமான பிராணாயாமம். அதுதான் பாஹ்ய ஆபியந்தர ஸ்தம்ப விருத்தி தேசகால சங்கியாபிகி பரிதிருஷ்டோ தீர்க்க சூக்ஷ்மா. என்னன்னாக்கா முன்னாடி அதான் இந்த விஷயத்தை முன்னாடியே சொல்லிட்டேன். என்னன்னாக்கா உள்ளிழுத்த காற்றை நிறுத்தக்கூடிய தன்மை அபியாசத்தினால தான் கால அளவு அதிகரிக்குமே தவிர ஆரம்பத்திலேயே நாம் நிறுத்தி வைக்கிறோன்னு பிரயத்தனப்பட்டோம்னாக்கா அது வேறு விதமான விளைவுகளை நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் இவ்வளவு காலம்னாக்கா இந்த மாத்திரைன்னு சொல்லுவாள். அந்த மாத்திரைன்றது காலத்தினுடைய வாச்சகம்தான். எத்தனை காலம் நம்மளால் நிறுத்த முடியுங்கிறது நம்ம பண்ணி பார்த்தோன்னா தான் நமக்கு தெரியும். அது கொஞ்சமாக அதிகப்படுத்திகிட்டே போகணும். எவ்வளவு காலம் அதிகப்படுத்த முடியுமோ அவ்வளவு காலம் பண்ணும். அதை பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான். அதனுடைய பிரயோஜனம் அடையும் வரையில் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான். அப்படி படித்தேன் நுற்றுவாகலாம் குழந்தைகள் சொல்லுவாள். எடான்னாக்கா படித்தேன் நுற்றுவாகிறதுன்னு இல்லை, நுற்றுவார வரைக்கும் படிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி தான் பலன். நான் பலன் வந்ததுனாக்கா பலன் கிடைக்கிற பர்யந்தம் இது பண்ணணும். அந்த மாதிரி அபியாசம், ப்ராக்டிஸ், எடுத்த இடத்துலையே இருக்கக்கூடிய காற்றை நீண்ட காலம் நிறுத்தி வைக்கணும்னு பிரயத்தனப்படாமல்
சிறிது காலமாக அதிகரித்து கொண்டே உள்ளிருக்கக்கூடிய காற்றை நிறுத்தக்கூடியதான கால அளவு சிறிதாகத்தான் அதிகரிக்க வேண்டும். இதை மனசில் நன்றாக நினைத்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இந்த சூத்திரத்தில் சொல்கிறார். தேச கால சங்கியாபிஹி பரிதிருஷ்டோ தீர்க்க சூக்ஷ்மஹா. யாரும் ஆரம்பத்திலேயே அதிக காலம் நிறுத்தி வைப்பதாக யார் மகரிஷி யோகிகள் அவளெல்லாம் கூட பண்ணாத காரியம்தான். அதனால் நான் புதுசாக பண்ணுறேன்னு யாரும் பிரவர்த்திக்க வேண்டாம். எல்லோராலும் மிகவும் நிதானமாக அபியாசத்தின் மூலியமாகத்தான் உள்ள மூச்சு நிறுத்தக்கூடியதான கால அளவு அதிகரிக்க முடியும். அதை மனசில் பிரதானமாக வச்சுக்கணும். அதுதான் இந்த பிராணாயாமத்தில் நாம் முக்கியமாக தெரிஞ்சுட்டு இந்த பிராணாயாமத்தை கடைபிடிக்க வேண்டியதான ஒரு அம்சம். அதுதான் இந்த சூத்திரத்தில் சொல்லப்பட்டது. அடுத்த சூத்திரம், அதாவது இதற்கு முன் சூத்திரத்தில் 3 விதமான பிராணாயாமம்னு சொன்னான். 4வதாக ஒரு பிராணாயாமம் இருக்குன்றது அடுத்த சூத்திரத்தில் சொல்கிறார். பாஹ்யாபியந்தர விஷயாபேக்ஷி சதுர்த்தஹா. பாஹ்ய ஆபியந்தர விஷயாபேக்ஷி சதுர்த்தஹா. சதுர்த்தஹான்னு 4வது. இந்த 4வதாக இருக்கக்கூடியது ஒரு பிராணாயாமம். அது என்னன்னாக்கா, இந்த 3வது சொல்கிறோமோ இல்லையோ, என்னன்னாக்கா இந்த கும்பகம் உள் இழுத்த காற்றை நிலை நிறுத்துவதுன்ட்டு, அதற்கும் 4வதுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. வித்தியாசம்னா கொஞ்சமான வித்தியாசம்தான் அதில் இருக்கும். ஏன்னாக்கா காற்றை நிலை நிறுத்துறது, ரொம்ப நேரம் நிறுத்தி வைக்கிறதுக்கு தான் 4வதாக சொல்லப்படும். ஆரம்ப காலத்திலாம் அது 3வதான கும்பகம்ன்ற ரீதியிலேயே நின்றுடும். அதை யார் அதிகமாக நிறுத்தி வச்சாலோ அப்போ அது ஸ்தம்ப விருத்தி. ஸ்தம்பம்னாக்கா தூண் எங்கே ஒரே இடத்துல தானே இருக்கும், ஆடாமல் செய்யாமல். அந்த மாதிரி உள்ளிழுத்த காற்றை நிலை நிறுத்துவதுன்றது ஸ்தம்ப நிறுத்தி. அந்த ஸ்தம்பம் போல தூண் போல நிறுத்தினாக்கா அது 4வது ஸ்டேஜ், அது 4வது பிராணாயாமம் ஆகும். அது ரொம்பவும் கடினம். ஆனால் அது பர்யந்தம் நம்ம இந்த அங்கங்களை அனுஷ்டிக்கணும். அது பர்யந்தம் இந்த பிராணாயாமத்தை கடைபிடிப்பது என்பது முழுமையான பலனை அடைவதற்கு தகும். அப்படிங்கிறது தான் இந்த சூத்திரம். இந்த துரிய பிராணாயாமம் 4வதான பிராணாயாமம் அதுவும் உண்டு. அது மிகவும் கடினம். ஆனால் அதை பண்ணோன்னா தான் பிராணாயாமத்தினுடைய முழு பலனும் நம்மால் அடைய முடியும். அதுதான் இந்த ஆக 4 விதமான பிராணாயாமங்கள் இது பர்யந்தம் சொல்லப்பட்டது. இப்போ பிராணாயாமம்னா என்னன்னு சொன்னால், லக்ஷணம் சொன்னால், அதனுடைய பேதங்களை சொன்னால், இப்போ பிராணாயாமத்தினுடைய பலனை சொல்ல போகிற அடுத்த சூத்திரத்தில். ததஹா க்ஷீயதே பிரகாஷாவரணம். ததஹா க்ஷீயதே, பிறகு அழிகிறது. எது அழிகிறது? ஆவரணம். ஆவரணம்னாக்கா நம்ம புத்தியை மனசை எது மறைச்சின்னு இருக்கு. ஆவரணம்னாக்கா சூழப்பட்டது, மறைக்கிறதுன்னு அர்த்தம். முன்னாடியே சொல்லப்பட்ட பிரகாரம் அவித்யை, அஜ்ஞானம். அவித்யைங்கிறது நம்மளை மறைச்சின்னு. இந்த பிராணாயாமத்தை கடைபிடிக்கும் பட்சத்தில் அவைகள் அந்த அவித்யைன்ற மறைச்சின்னு இருக்கோ இல்லையோ, அது க்ஷீயதே, அழியும். எது மறைச்சின்னு இருக்கோ அது க்ஷயமாகும், கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். பிராணாயாமத்தினுடைய பலன் அதிகரிக்க இந்த அவித்யினுடைய ஆவரணம், இந்த அவித்யினுடைய மூடுதல் அது கொஞ்சம் கொஞ்சமாக விலகின்றே வரும். க்ஷீயதே, அழிஞ்சுண்டே வரும். அது இந்த பிராணாயாமத்தினுடைய பலனாக இந்த சூத்திரத்தில் சொன்னான். இது பர்யந்தம் பிராணாயாமங்கிற அங்கத்தை சொல்லி முடித்தா. பிராணாயாமம்னா என்ன, அதனுடைய பேதங்கள், அதனுடைய பிரயோஜனம், அந்த அங்கம் முடிஞ்சுடுத்து. இதற்கு அடுத்த அங்கம் பிரத்யாகாரம். பிரத்யாகாரம்னா என்ன அப்படின்னாக்கா, ஸ்வஸ்வ விஷயா சம்பிரயோகே சித்தஸ்வரூபானுகார இவ இந்திரியானாம் பிரத்யாகாரா.
இந்திரியானாம் ஸ்வவிஷய அசம்பிரயோகே. சம்பிரயோகம்னா சேர்க்கை, அசம்பிரயோகம்னாக்கா சேர்க்கை இல்லாது, சம்பந்தம் அடையாது. இந்திரியங்கள் வேறு எந்த விஷயத்தோடு வஸ்துக்களோடு சம்பந்தப்படலைன்னாக்கா விஷய கிரகணமே கிடையாது. அப்போ இந்திரியம் தன்னுடைய வேலையை பார்க்காது, விஷயத்தில் பிரவர்த்திக்காது, விஷயத்தை கிரகிக்காது. அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணுமோ இல்லையோ. இப்போ என்னடா ஆகும்னாக்கா மனசு என்ன சொல்கிறதோ அதை கேட்கும்படியான வேலை அதுக்கு வந்துடும். இந்திரியங்கள் தானாக விஷயத்தில் போய் பிரவர்த்திச்சு கிரகிக்க வேண்டியது நிந்துடுத்துனாக்கா மனசு என்ன சொல்கிறதோ, மனசில் என்ன வேலை இருக்கோ அதை பண்ணக்கூடியதான காரியத்தை எடுத்துக்குமா. எது? இந்திரியங்கள். அதான் ஸ்வவிஷய அசம்பிரயோகே. கண்ணுனாக்கா பார்க்கறது, காதுனாக்கா கேட்கறது, இப்படி ஒவ்வொரு இந்திரியங்களுக்கும் ஒவ்வொரு வேலை. அந்தந்த இந்திரியங்கள் அதனதன் வேலையிலிருந்து விடுபட்டுடுத்துனாக்கா அது என்ன வேலை செய்யும் அப்படின்னாக்கா சித்தஸ்வரூப அணுகாரம், மனதாகிற இந்திரியத்தினுடைய வேலையை ஒத்து, அதாவது அனுசரித்து இந்த இந்திரியங்கள் தனது செயல்களை செய்யும். அப்படின்னாக்கா என்ன? மனதிற்கு கட்டுப்பட்டு இந்த இந்திரியங்கள் செயல்படும். இதைத்தான் பிரத்யாகாரம்ன்றது சொல்கிறார். புரிஞ்சுதோ இல்லையா? இந்திரியங்கள் அதனுடைய வேலைகள் ஒவ்வொரு விஷயத்திலையும் பிரவர்த்திக்கிறது, கிரகிச்சு மனசுக்கு விஷயத்தை கொண்டு வருது. இப்போ அது நின்றுடுச்சுனாக்கா தனக்கு என்ன வேலைன்னு யோசிச்சு பார்த்தாக்கா மனசில் என்ன இருக்கோ அதை எடுத்துக்கிறது வேலையா. அப்போது மனசு சொல்லி இந்திரியங்கள் கேட்கும், மனதிற்கு இந்திரியங்களை கட்டுப்படும். இதுதான், இந்த நிலைதான் பிரத்யாகாரம். வெளி வியாபாரங்கள் முழுவதும் ஆசனத்தில் உட்காந்துட்டு பிராணாயாமத்தை பண்ணி ஜனத்தை தபஸ் தியானம் பண்ணிட்டான்னாக்கா ஞானேந்திரிய மாட்டோம், கர்மேந்திரிய மாட்டோம், எதுவுமே பிரவர்த்திக்கிறதுக்கு வழியே இல்லை. அப்புறம் என்ன பண்ணோம்? மனசை அலைபாய விடுறது இந்திரியங்கள் தான். இந்திரியங்களுக்கு வியாபாரமே இல்லைன்னாக்கா மனதிற்கு எந்த ஒரு குறையும் வராது. வேறு விஷயத்தில் பிரவர்த்திக்க வேண்டிய இது அவகாசமே வராது. அந்த நிலைதான் பிரத்யாகாரம் அப்படிங்கிறத இந்த சூத்திரத்தில் சொன்னால். பிறகு கடைசி சூத்திரம், இந்த சாதன பாதத்தினுடைய கடைசி சூத்திரம் பிரத்யாகாரம்னு சொன்னாலும் இல்லையோ, அந்த பிரத்யாகாரத்தை அனுஷ்டிப்பதன் மூலமாக என்ன பலன், எந்த பலனை அடையலாம் அப்படிங்கிறத கடைசி சூத்திரத்தில் சொல்கிறார். ததः பரமாவசியதேந்திரியாணாம் அப்படின்னு கடைசி சூத்திரம். ததா பரமாவசியத இந்திரியாணாம். ததா பிறகு, அதாவது பிரத்யாகாரத்தில் இருப்பவனுக்கு அதிலிருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னாக்கா இந்திரியாணாம் பரமாவசியதா, இந்திரியங்கள் முழுவதுமாக தனது கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வருவதுதான் பிரயோஜனம். இந்திரியங்களை தன்வசப்படுற மாதிரி வச்சுட்டோம்னாலே நாம் எதை நினைக்கிறோமோ அதை மட்டும் செயல்படுத்தக்கூடிய சாமர்த்தியம் நமக்கு அதிகமாக கிடைக்கும். இந்திரியங்களை முழுவதுமாக தன்வசப்படுத்துதல் என்பது பிரத்யாகாரத்தினுடைய பலன். பரமாவசியத இந்திரியானாம் பரமாவசியதா பவதி. இந்திரியங்கள் அனைத்தும், இப்போது இந்திரியங்கள் 10 இந்திரியம் தானே சுவாமி, மனசு என்ன ஆச்சு அப்படின்னாக்கா மனசில் வேறு எந்த விஷயமும் கிடையாது. அதில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இருந்ததுன்னு அதை ஒருநிலைப்படுத்துது. ஏற்கனவே அதை தனது கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போ மற்ற இந்திரியங்கள் மனசினுடைய கீழே கொண்டு வந்துட்டோம்னாக்கா எல்லா இந்திரியங்களும் தன் வசப்பட்டாச்சு. அதுபோல் மற்ற விஷயங்கள்லையோ வேண்டாத விஷயங்கள்லையோ பிரவர்த்திக்க வேண்டியதான அவகாசமே துளி கூட இருக்காது. ஆக இந்த பிரத்யாகாரத்தினுடைய பலனாக எல்லா விதமான இந்திரியங்களினுடைய வசப்படுத்துதல் என்பது இந்த பிரத்யாகாரத்தினுடைய பலன். இவ்வாறாக இதுபரியந்தம் யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகாரம் ஆகிய 5 அங்கங்களை பற்றின விஷயங்கள் இந்த சாதன பாதத்தில் சொல்லப்பட்டன. மீதி இருக்கக்கூடிய அங்கங்கள் அடுத்த பாதமாகிற விபூதி பாதத்தில் சொல்லி
அதன் பிறகு சமாதியை எவ்வாறு அடைவதுன்ட்டு பல பாதம், விபூதி பாதம், கைவல்ய பாதம்ட்டு 2 பாதங்கள் இருக்குது. மேற்கொண்டு வரக்கூடிய விஷயங்கள் அதில் எல்லா விஷயங்களும் வரப்போகிறது. இதில் இந்த 5 அங்கங்களை மாத்திரம் பார்த்துருக்கோம். இது சாதன பாதம். இந்த அளவு சாதன பாதம் முடியறது. இது பர்யந்தம் இப்படிப்பட்ட ஒரு அவகாசத்தை ஏற்படுத்தி கொடுத்ததான பாடசாலைக்கு எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு அடியேனுக்கு தெரிந்த வரையில் இந்த ஒர்க் ஷாப் காரியசாலா என்னால் முடிந்த வரையில் அடியேனுக்கு தெரிந்தவரை யதாமதி விஜாபனம் பண்ணேன். தன்யவாதா, எல்லோருக்கும் தன்யவாதா. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஸ்ரீமதே ஸ்ரீவஞ்சரகோப ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமः. ஒரே ஒரு நிமிஷம், எல்லாருமே மியூட்ல இருக்கும். யாரும் இந்த குரூப்பை விட்டு விலக வேண்டாம்.